படிக்கிற பையல முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. நம்ம சின்ன பிள்ளைனா அந்த காலத்திலேயே சின்ன பிள்ளைனா எத்தனை வயசுல ஸ்கூலுக்கு போனா 5 வயசுல போனான். 5 வயசுல ஒரு அட்மிஷனுக்கு ஒரு வழி சொல்லுவாங்க, சுத்தி காலை தொட்ட அட்மிஷன். நான் ரொம்ப உயரமா இருக்கேன், நான் என்னை கூட்டி போயிட்டாங்க. காலை தொட்டாத்தே 5 வயசு ஆச்சு, நீ ஓகே சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப குட்டியா இருக்கேன், காலை தொடணும்னாங்க. நானும் தொட்டு பாக்குறேன், கை எட்டல. ஸ்டூலை போட்டு நேரம் டீச்சர் காலை தொட்டேன். அப்பவே அட்மிஷன் ஓகேட்டாங்க. அப்படித்தான் நம்ம படிச்சோம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. 1.5 வயசு போய் ஆரம்பிச்சாங்க அட்மிஷனுக்கு. ஆடு சொல்ல மாட்டேன் போய் சேர்த்து விட்டாங்க. வகுத்துல இருக்கும்போது அட்மிஷன் போட்டான். முன்னால நம்ம ஸ்கூலுக்கு கூட்டி போவோம் பயில. இப்ப ஊருக்கு புள்ள பிடிக்கிற பஸ் விட்டுருக்கான். வாங்க 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 வாங்கன்னு புள்ள பிடிக்கிற பஸ்ஸை விட்டு பூரா மிரள்றாங்க, பஸ் வந்துட்டு சேர்த்து விடுங்கன்னு. 1.5 வயசு பயில போய் அட்மிஷனை போட்டு விட்டா பாவம் மூக்கு ஒழுங்கு நிக்கல. ஆனா அவனா சொல்ல தெரியல, அம்மா அப்பா சொல்ல தெரியல. ஆனா அட்மிஷனை போட்டாச்சு. பல்லு விளக்க மாட்டேன்டியா, பாத்ரூம் போக மாட்டேன்டியா. 1.5 வயசுக்கு அந்த பையனுக்கு என்ன தெரியா? அவனை போய் அட்மிஷனை போட்டு விட்டாங்க. காலையில 5:30 மணிக்கு அவனை எழுப்பி விட்டு 3 நாளா 1க்கும் போல 2க்கும் போலாமே. பாவம் 1.5 வயசு பையன், அவனுக்கு என்ன தெரியும்? ஒருத்தன் பல்ல விளக்க, ஒருத்தன் சூவை போட, ஒருத்தன் பெல்ட்டை கட்ட, அம்மா இவ்வளோ சோறு 3 முட்டையை வச்சுக்கிட்டு இடுப்புல வச்சுக்கிருச்சு. எந்த ஊர்ல சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. இன்னும் அந்த பாட்டை விட மாட்டேன்ட்டாங்க. காலையில 7 மணிக்கு நிலாவை கட்டி சோறு விட்டுறாங்க. நிலா நிலா ஓடிவா அப்படின்னா அந்த பையன் இடுப்புல உட்காந்துக்கிட்டு தெரியாம அம்மா பாட்டு பாடுதுன்னு பச்சை பிள்ளை என்ன பண்ணுவான்? நிலா நிலா ஓடி ஆ அப்படின்னா ஒரு சோத்தை உள்ள அப்பி 2 முட்டையை உள்ள குத்தி உட்காந்து அடுத்தவரே போகுது. நில்லாமல் ஓடிவா அப்படின்னா அந்த பையன் பாதி முழுங்கி பாதி முழுங்காம நில்லாமல் ஓடி ஆ அப்படின்னால இன்னொரு கோலை சோத்தை ஊட்டி 2வது முட்டையை ஊட்டி பெல்ட்டை கட்டி டைய கட்டி சூவெல்லாம் போட்டாங்க. எதுக்கு பெல்ட் கட்டாங்க தெரியுமா? காலையில உள்ள சோறு 3 முட்டை சாப்பிட்டுக்காக கீழே இறங்காம இருக்கிறதுக்காக பெல்ட். அப்புறம் டை எதுக்கு? மேலையும் வந்துடக்கூடாது, அதுக்கு ஒரு டை. பிரிக்கேஜின்னு சேர்த்து விடுறாங்க. நான் கேட்ட பிரிக்கேஜ்னா என்ன பண்ணுவீங்க? பையன் கை சுமிக்கிட்டே இருக்கேன், அது பிரிச்சு விடுறதுக்கு பிரிக்கேஜின்ட்டாங்க. அவனை கொண்டு போய் அப்பாவுக்கு டவுசர் போட்டுக்காரு, அம்மாவுக்கு டவுசர் போட்டுக்காரு. 2 பேரும் நின்றுக்கிட்டு பஸ்ல நின்றுக்கிட்டு அப்பாவுக்கு டாட்டா சொல்லு, அம்மாவுக்கு டாட்டா சொல்லு அப்படின்னு. அதை போய் நீங்க விலகவே மாட்டீங்க, நீங்க அப்பா வெல்ல அம்மா வெல்ல, நீங்க விலக மாட்டீங்க அப்படின்ட்டு உள்ள தள்ளி விட்டா 3 ஊரை சுத்துது அந்த பஸ். அது காலையில இவ்வளவு சோறு சுட்டிக்க டங்கு டப்பர் அடிச்சிருச்சு. வருது டவுசரை கலெக்ட பஸ்ல இறங்க முடியாது. கஷ்டப்பட்டு இறக்கி விட்டா யாரும் தப்பா நினைக்காங்க. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல டீச்சர் எல்லாம் பார்த்தா பூரா 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்ட் மாதிரியே இருக்காங்க. 2 பக்கம் கை கிடையாது, முடிய பூரா மூஞ்சில ஓட்டு லிப்ஸ்டிக்க போட்டு வாங்க 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 பழக விட்டா போக மாட்டேன் பேய் பேய்ங்க. இல்லடா டீச்சர் தான்டா, உள்ள போடா அப்படி உள்ள விட்டா பயலுக்கு பதில் முட்டிருச்சு. 3 நாளா ஒன்னும் போகல. பேண்ட்டை கட்டிட்டான், கையில பிடிச்சு உட்காந்துருக்கான். முதல் பீரியட் வந்துருச்சு இங்கிலீஷ் டீச்சர். பாவம் அந்த அம்மா என்ன பண்ணும்? சம்பளத்தை கொடுத்து உட்கார வச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பீரியட் இங்கிலீஷ் BOY பாய் அப்படின்னு. இவன் டவுசரை கழட்டிட்டான். டீச்சர் பாய் யூ சே பாய்ச்சு. அவன் வகுத்தபடி தாங்க முடியாம டீச்சர் ஆய் அப்படின்னா நோ பாய் நோ யூ சே பாய் அப்படின்னு. இவன் பாயின்னா அவன் ஆயின்னா அதுக்குன்னே ஒரு அம்மா வச்சுக்க ஆயமா 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 ஆயமா. அவனை 1 வாரம் லீவுடா, போகாம இங்க வந்து நின்றுங்கடா அப்படின்னு அவனை போட்டு பாடாப்படுத்தி கஷ்டப்பட்டு அவளை பாடாப்படுத்தி ஸ்கூல்ல சேர்த்து விட்டு அப்புறம் எப்படி ஆத்தா படம் பார்ப்பேன். அனாவசியத்தில் விடுவானா மாட்டானா? அது பெண்கள்லாம் இவ்வளவு பேர் வந்துட்டே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா என்னால கண்டுபிடிக்கவே முடியல. பூரா பேஸ்புக்ல ஏங்க போட்டு விடுறாங்க. டாப் அப் பண்ணி SMS பண்ற பசங்களை நம்பலாமா? டாப் அப் பண்ணி SMS பண்ற பசங்களை நம்பலாம். ஆனா மேக்கப் பண்ணி மிஸ்டால் கூட ஒரு பொம்பளை பிள்ளைய நம்ப கூடாது. எவன் போட்டுக்கான்னு தெரியல. நீங்க பொம்பளை பிள்ளைய போன் பேச பாத்துருக்கீங்களா? 1.5 மணி நேரம் பேசுவாங்க. யார்கிட்ட பேசுவாங்க தெரியாது. நான் பேசுறது மதுரையில எல்லாம் அங்கிட்டு. நீங்க வர பேசி முடிச்சுட்டு போகணும் வீட்டுக்கு. 1.5 மணி நேரம் பேசுறாங்க. இப்படிதாங்க பேசுறாங்க. ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்க. கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாங்க, சீ போங்க நீங்க ரொம்ப மோசம். அவங்க கூட 1.5 மணி நேரம் பேசினேன். இப்படி நம்ம நிறைய ஸ்டேட்டஸ் போடுறாங்க. நம்ம இப்படி ஒரு சரியான தலைப்பு கொடுத்துருக்கோம். உணவு என்பது விருந்தா மருந்தா? அண்ணன் கூட கேட்டாரு, எப்படிங்க விருந்தா மருந்தா? என்னங்க சோறு என்ன விருந்தா மருந்தாங்க அப்படின்னா நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். சாப்பாட்டுல எவ்வளவு விதம் இருக்கு. சாதகம் கிடையாது,
நான்லாம் புதுசா கல்யாணம் பண்ணேங்க. கல்யாணம் பண்ணி முத பொண்டாட்டி கையில சாப்பிடலாம்ட்டு என்ன சமைக்க தெரியுமே, எனக்கு ஒன்றும் தெரியாது. எதுக்கு புக் வாங்கிக்குவாங்க. நான் பாயசம் செய்வது எப்படி புக் வாங்கி கொடுத்துட்டேன். அவளும் வரி வரியா படிச்சான். 1.5 மணி நேரம் ஆச்சு. கிச்சனுக்குள்ள பாயசம் 1 தரம், பாயசம் 2 தரம், பாயசம் 3 தரம்னா என்னடி என்ன அப்படின்ட்டு புக்கிலேயே மாமா போட்டுட்டு பாயசத்தை இறக்கும் போது ஏலம் விட்டு இறக்கவும். ஏன் ஏழை போடுறேன்னா ஏலத்தை உடைச்சு போட்டு இறக்கணும். போய் எனக்கு இவன் மேல கூட கோபம் இல்ல, கடைக்காரன் மேலதான் கோபம். என்னடா புக்கு கொடுத்த, பாயசத்தை தொட்டா பசை மாதிரி இப்படி வாய் ஒட்டிக்குது, இப்படியே இருக்கு. என்னடி புக்கு கொடுத்தேன்னு கேட்டா அவன் சொல்லிட்டேன், அதை படிச்சு பாருங்க சார், சமைத்து பார்த்துதான் போட்டுருக்காங்க, சமைத்து சாப்பிட சொல்லலைன்ட்டான்.